ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம வாட்ச் டாக்ஸ் 2ஓட ஒரு சின்ன ரிவ்யூ அந்த கேமில் தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஓப்பன் வேர்ல்டு கேம். இந்த ஒரு ஹோம்லேண்டர் மீம் கூட உண்டு, இந்த ரேட்டிங்லாம் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. பெர்ஃபெக்ட் டவுன் டு த லாஸ்ட் டீடைல்ஸ் வரலாம் அந்த மாதிரி. உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு 30 GB 35 GBக்குள்ள தான் வரும் மொத்த ஸ்டோரேஜ். ஜிடிஎல்லாம் 100 GB போகும். உங்களுக்கு நல்ல ஒரு கிராஃபிக்ஸும் கொடுக்குறாங்க. ஒரு பெரிய ஓப்பன் வேர்ல்டு இருக்கு பாருங்க. இப்போ காட்டுறேன். இவ்வளோ பெரிய ஓப்பன் வேர்ல்டு பாருங்க. சான் ஃப்ரான்சிஸ்கோ சிட்டியை மேப் எடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஊர் இருக்குது, ஓக்லாண்டு. இங்கே ஒரு ஊர் இருக்குது, இது கோல்டன் கேட் பிரிட்ஜி. இந்த ஆல்கட்ராஸ் ஒரு ஜெயில்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய படத்தில் வரும். இந்த ஆல்கட்ராஸ் ஜெயிலு, சிலிக்கான் வேலி, இது எல்லாமே வந்து அமெரிக்காவில் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருக்கிற இடத்த தான் இன்ஸ்பயர் பண்ணி மேப்பாக கொடுத்துருக்காங்க. உள்ள உங்களுக்கு ஒரு மொபைலும் கொடுத்துருக்காங்க. இதை சொல்ல மறந்துட்டேன். கேமரா எடுத்துக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம், கேலரியில் போய் அதில் பார்க்கலாம், செல்ஃபி எடுக்கலாம். அப்புறம் உங்களுக்கு வந்து ஹேக் பண்ணிக்கலாம் இதில் எல்லாமே. இது இப்போ இந்த இடத்துல ஒரு பட்டன் இடத்துல இது ஹேக் பண்ணதுக்கு டிராஃபிக் லைட் ஹேக் பண்ணதுக்கு டிராஃபிக் லைட் ஹேக் ஆகி எல்லா வண்டியும் தானாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. வண்டி இடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. டிராஃபிக் லைட் ஹேக் ஆகிடுச்சு. இந்த பில்டிங்கை பார்த்துருக்கீங்களா? நிறைய படத்துலலாம் வரும் இந்த முக்கோண பில்டிங், சான் ஃப்ரான்சிஸ்கோவில். லைட் லேக் ஆகுது. நான் இந்த லேப்டாப் வந்து இப்போ ஒரு லோயல் பிசியில் தான் விளாண்டுட்டு இருக்கேன். 8 GB RAM பிசி தான். நான் இந்த கேம் இப்போ ஒரு லோயன் பிசியில் தான் விளாண்டுட்டு இருக்கேன். லோயன் பிசியில் வேற ஒன்றும் இல்லை, நம்ம கவர்மெண்ட்டில் கொடுத்த லேப்டாப் அதுதான். அப்பா லேப்டாப், கவர்மெண்ட் கொடுத்த அப்பா லேப்டாப், அதில் தான் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். நல்லாவே ப்ளே ஆகுது. நான் ரெக்கார்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டு போடுறதுனால கொஞ்சம் கிராஃபிக்ஸ்லாம் லோவில் வச்சுருக்கேன், லோ செட்டிங்ஸில் போட்டு வச்சுருக்கேன். சின்ன ஏதாவது அப்பப்போ ஒரு எஃபிஎஸ் ட்ராப் நடக்குது. இந்த மாதிரி இப்போ ஒரு எஃபிஎஸ் ட்ராப் இருக்குது, அதனால இது ஒன்றும் பெருசாக தெரியல. நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணுறதுனால தான் அதுவும் வருது. இது முக்கால்வாசி கேம்லேயே எனக்கு வந்து ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு, எந்த பிரச்சனையும் இல்லாமல். உங்கள்கிட்ட ஒரு 8 GB RAM பிசி, ஒரு ஓரளவு மீடியம் ப்ராசஸர் இருந்தால் கேமை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேமோட மேப்பு தான் சூப்பராக இருக்குது. அந்த மேப் அடி எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம ஸ்டீமில் கூட இந்த கேம் ஒரு 149 ரூபாய்க்கு ஆஃபரில் விட்டுருந்தாங்க. சம்மர் சேல் ஆஃபர் இருந்தது. யாராவது கை பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல ஒரு ஒருத்தான டீலாக இருந்தது. எத்தனை டீல் நான் கை பண்ணியிருந்தேன். ஒரு எல்பிசி ஏற்றிக்கிட்டேன், தள்ளி ஏற்றியாச்சு, வண்டியை மேலே ஆச்சு. 911க்கு கால் பண்ணுறாங்க, நம்ம இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும். இதில் கோல்டன் கேட் பிரிட்ஜ் இருக்குது, அந்த கோல்டன் கேட் பிரிட்ஜை போய் பார்ப்போமா? போயிடுச்சு மாட்டிக்கிட்டோம். மாட்டேன், வேட்டை வரல, தப்பிச்சிட்டோம். கோல்டன் கேட் பிரிட்ஜு இன்னும் தூரம் போகணும் போய். அப்போ ஒரு ஆள்ல போச்சு. ரெண்டாவது மீட்ரு ஆத்தியாரே 2வது மீட்ரு போட்டுருச்சு. அந்த தெரியுது பாருங்க கோல்டன் கேட் பிரிட்ஜு. கோல்டன் கேட் பிரிட்ஜ் என்னன்னு தெரியாதவங்களுக்கு நிறைய வால்பேப்பரு படத்துலலாம் பார்த்துருப்பீங்க. ஒரு சோப்பு கலர் பாலம் தெரியுதா உங்களுக்கு? பார்த்த உடனே அதுதான் கோல்டன் கேட் பிரிட்ஜு. அங்கே போகலாம், வண்டியெல்லாம் ஏற்றி அங்கே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோம். கேஸ் வேறு வந்துருச்சு, 2 கேஸ் ஆயிடுச்சு. சுட்டு தள்ளும் எல்லாரும். ரீலோட் பண்ணிட்டு
அதான் எத்தனை பேர் சொல்லுவீங்க ஆளை விடுங்க. அதனால ஹெலிகாப்டர் வந்துருச்சோ நம்ம சொல்லி முடிச்சிட்டாங்க. சரிங்க, நல்லதான். அடுத்து திரும்ப ப்ரைஸ் பண்ணாயிரும். ஜிடிஏல வேஸ்டடுன்னு வரும்ல, அதை இவனுங்க கொஞ்சம் மாற்றி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா. ஜிடிஏக்கு ஒரு டஃப் கொடுக்குற ஓப்பன் வேர்ல்டு சீரீஸ்னால் கண்டிப்பாக அது வாட்ச் டாக்ஸ் தான். நான் வாட்ச் டாக்ஸ் 3க்கு அப்புறம் அவங்க கேம்ஸ் பண்ணுறதில்ல, நீ யூபி சாப்பிட்டு அப்புறம் விட்டுட்டாங்க. நீ நம்பர் வின் இருந்துச்சுப்பா. நானும் இப்போ தான் இந்த கேமில் நம்பர் வின் போட்டேன். நம்பர் வின் ஏன் எடுக்க முடியல? காட்டு காட்டு. இந்த கேமில் நம்பர் வின் இருக்குன்னு இப்போ தாங்க எனக்கே தெரியும். திரும்பியும் போலீஸ்கிட்ட மாட்டிடக்கூடாது. என்பிசி கால் பண்ணி இந்த இடத்த விட்டு கால் பண்ணி. கார் கண்ட்ரோல் தான் எல்லா கேம்லையும் கஷ்டமா இருக்கு. அப்பா லேப்டாப் வந்து நம்ம நினச்சதோட நிறைய கேம்ஸ்லாம் நல்ல கேம்ஸு சாஃப்ட்வேர்ஸ்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுதுங்க. என்கிட்ட ஹெச்பி லேப்டாப்பு. அடுத்த அண்ணன் வேறு லேப்டாப் தர போகிறாருன்னு கேள்விப்பட்டேன். ஒரு 12 GB RAM கொடுக்குறாரு. ஒரு 12 GB RAM கொடுத்தா நல்லா இருக்கும். போச்சு ஓடு 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 ஓடி ஓடு. கார் கண்ட்ரோல் போச்சு. நம்பர் வழி கொடுத்து வச்சு நம்பர் வழி மாதிரியாங்க இருக்கு. காலை கடையிலேருந்து எடுத்த வண்டி மாதிரி இருக்கு. இது பாரு, இதனால தண்ணி தொட்டிலாம் இருக்கு. என்னடா வண்டி முன்னால ஏதோ கல்லம்லாம் வச்சு தண்ணி தொட்டிலாம் வச்சு வச்சிருக்கீங்க. உண்மையிலே நம்பர் வழி இப்படி தான் இருக்கும். வண்டி வந்துடுச்சு. ஓகே, நம்ம கோல்டன் கேட் பிரிட்ஜுக்கிட்ட வந்துட்டோம். வண்டியை மாற்றிடும், வண்டி சரியில்லை. மேலே அந்த வண்டி பிடிக்கிறேன். வண்டி வந்துட்டு இந்த சைடு பார்க்குறான், இந்த சைடு பார்க்குறான். இது இந்த பெரிய வண்டிங்க, லென்த்தாக இருக்கிற வண்டி. சரி, இப்போதைக்கு எடுத்துக்கலாம். ஸ்டோரி வாட்ச் டாக்ஸ் 1 ஸ்டோரி தான் எல்லாருமே நல்லா இருக்குங்க. 2 அந்த அளவுக்கு இருக்குதுங்க. ஆனால் ஃபுல்லாக ப்ளே பண்ணல ஸ்டோரி. ஒரு 2-3 மிஷன் முடிச்சிருக்கேன். வாட்ச் டாக்ஸ் 1 ஃபுல்லாக ப்ளே பண்ணியிருக்கேன். வாட்ச் டாக்ஸ் 1 ஸ்டோரி சூப்பராக தான் இருக்கும். பார்ப்போம் இந்த வாட்ச் டாக்ஸ் 2 ஸ்டோரி எப்படி இருக்குது. நான் இப்போ சும்மா ஒரு கேம் பிளே மாதிரி ஓப்பன் வேர்ல்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி ஒரு கேம் பிளே பண்ணணும்னு தான் நினச்சேன். அதனால தான் ஸ்டோரி மோடு போகாமல் சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு பாருங்கள். கோல்டன் கேட் பிரிட்ஜ் வந்தாச்சுங்க. ஹாலிவுட் படத்தில் இந்த பிரிட்ஜை அடித்து உடைக்கன்னா ரொம்ப பிடிக்கும். லைக் காட்ஸ்லாம் உடைச்சிருக்கு. பசிபிக் ரிம்னு ஒரு படத்தில் இந்த கேம் இந்த பிரிட்ஜை உடைப்பானுங்க. பாருங்க, அங்கே பாருங்க, சிட்டியை பாருங்க. வண்டியை நிப்பாட்டிட்டு ஃப்ரிட்ஜில் இருந்து பார்ப்போம். நான் கிராஃபிக்ஸை வந்து இருக்கிறதுலே அடிமட்ட லோவில் வச்சுருக்கேன். ஆனாலுமே பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க. அப்போ நல்ல உங்கள்கிட்ட ஒரு நல்ல பிசி இருந்துச்சுன்னா ஹை கிராஃபிக்ஸில் வச்சு விளாண்டிங்கன்னா தரமாக இருக்கும் உங்கள் கேம்ல. நான் ஓரளவு மீடியமில் தான் போட்டு விளாடுவேன். ரெக்கார்டு பண்ணுறதுனால இங்கே பாருங்க, பார்க்கோவர் சொல்ல மறந்துட்டேன். சூப்பராக பார்க்கோவர் இருக்கும் அந்த கேமில். அசிஸ்டன்ட் கிரேட் அளவுக்கு இருக்காது பார்க்கோவர். அசிஸ்டன்ட் கிரேட் அளவுக்கு இருக்காது பார்க்கோவர். ஆனால் ஓரளவு நல்லா தான் இருக்கும். ஓகே, அந்த சைடு ஒன்றும் இல்லை. அந்த சைடு ஒரு சின்ன சிட்டியும் மலையும் மட்டும் தான் இருக்குது. பேக்கு வந்து தான் ஒரு பெரிய சிட்டி, நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணது இடமும் இருக்குது.